Hi guys, welcome back to the channel. Welcome back to the part 2 video of the Sunday ride. நம்ம Sunday ride actually சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை ஸ்டார்ட் பண்ணி அன்பிளான்ட் ரைட் ஒரு சன்ரைஸ் டு சன்செட் போகலான்னு ஒரு பிளான். ஸோ லாஸ்ட் பார்ட் வீடியோ எண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். என்னோட ஹோம் டவுனில் சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ பிரேக் எடுத்து முடிச்சுட்டு வண்டி கிளம்பலான்ற செக் பண்ணும்போது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், இஷ்யூன்னு சொல்ல விரும்பல, கம்ப்ளைண்ட்டு இட்ஸ் லைக் எப்போ பார்த்தாலும் ரிப்பீட்டடாக வந்துனே இருக்குது, விச் ஐ cannot able to tolerate. ஸோ அதனால் தான் இந்த வீடியோ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது ரைடு வந்து கொல்லி ஹில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வண்டியை செக் பண்ணும்போது ஒரு டேங்க் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் மிஸ்ஸிங். இங்கே பாருங்க. ஸோ என்னோடய ஹேபிட் எப்போவுமே வந்து வண்டி எடுத்தால் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எந்த பிரேக்கில் நிறுத்தினாலும் அது வந்து எல்லா போல்ட்டு எல்லா நட்டையுமே நான் செக் பண்ணுவேன். அது முக்கியமாக ராயல் என்ஃபீல்டு வாங்கினதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ப்ரைமரி கோலாக இருக்குது. செயின் லூப் அடிக்கிறோன்னு இல்லையா, இது என்னோடய ப்ரைமரி கோலாக இருந்தது. அந்தளவுக்கு என்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியல பைக்கை இந்த விஷயத்தில். ஸோ செக் பண்ணலான்னு சொல்லி ரைட் போத்துக்கணும், செக் பண்ணலான்னு பார்த்தா இங்கே போல்ட்டை மிஸ்ஸிங். ஸோ இது டேங்க் கார்ட், அது பாருங்கள் போல்ட்டு மிஸ்ஸிங் லெஃப்ட் சைடில். மற்றபடி மற்ற எல்லா போல்ட்டையும் செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் cannot able to trust it. இப்போ ரைடு வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அந்த சைடு செக் பண்ணிவிட்டேன், அந்த சைடு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதை வச்சுட்டு போக முடியாது. அந்த ஒரு போல்ட் இல்லாமல், அந்த போல்ட்டு இருந்தால் தான் வந்து வைப்ரேஷன் வந்து கம்மி பண்ணும், இல்லைனா அன்வான்ட் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அதனால் அந்த போல்ட் கனெக்டாக இருக்கிற அது அந்த கிராஷ் கார்டு கனெக்ட் ஆகிற இன்னொரு பாயிண்ட்டில் வந்து இட் கேன் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் டேமேஜ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து வண்டி ஃபர்தராக மூவ் பண்ண ரொம்ப கஷ்டம் தான், தேவையில்லைன்றது தோணுது. ஸோ ராயல் என்ஃபீல்டு விழுப்புரத்தில் எங்கே இருக்குது, ஓப்பன் இருக்கான்னு தெரியல, போய் அங்கே போய்ட்டு செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு ரைடு என்ன கண்டினியூ பண்ணுறோமா இல்லைன்றது நம்ம பிளான் பண்ணோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் அதை பார்ப்போம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். விழுப்புரம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு போவோம். இது ஒரு தலைவலி பிடிச்சதா இருக்குது ஒரு வாட்டி இதை செக் பண்ணுறது. ஆமாம், அதெல்லாம் பிரேக்லாம் கிடையாது. இது இந்த இது கீழே வந்து அடிப்படாமல் இருக்குது அதோட இது எங்கே பட்டு எங்கே ஊந்துச்சு தெரியல. போ, சரி, நான் போய் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போயிட்டு சொல்கிறேன். என்ன நான் வேலை பண்ண வேண்டியது தருவா. ராயல் என்ஃபீல்டு நட்டு போல்ட்டை நம்பி புண்ணியம் இல்லை. நம்மளோட பாரம்பரியம் எலுமிச்சம் பச்சை மிளகா வச்சு சுற்றி போட்டு வண்டியை காப்பாற்ற சொல்லி நம்மளை காப்பாற்ற சொல்லி ஓட்டுறோம். விவேக்கர் படுத்த சொல்லுவாங்களே, 800 ஸ்பேர் பார்ட்டில் ஓடாத வண்டியோட அந்த எலுமிச்சத்தில் ஓடுதுன்னு. உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா, அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. சொன்ன கரெக்டு தானே, விவேக் அன்றே கரெக்டாக சொன்னார். சரிம்மா, நான் ஷோரூம் போய்ட்டு சொல்கிறேன். ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சண்டே ரைட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலைல ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிம்மதியாக போச்சுன்னு வந்து பார்த்தா இது என்ன தான் பண்ணுறது. லாக் பேஸ்ட்டும் போட்டாச்சு. லாஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணும்போது தான் போட்டேன். அப்புறம் நடுவில் இப்போ கிராஷ் கார்டெலாம் ஃபிட் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணோம். எல்லாத்துலேயும் த்ரெட் லாக் பேஸ்ட் போட்டேன் நான். இன்னைக்கு காலை ரைடு வரும்போது ஒரு நெட்டு போல்ட்டு விடாமல் எல்லாம் செக் பண்ணேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஊறப்பட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இவ்வளோ பார்த்து வந்ததுக்கப்புறம் கூட ஒரு 140 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் யூஸ்வலாக ரைட் பண்ணுற மாதிரி 200 கிலோமீட்டர் வந்து பிரேக் எடுக்காமல் நான் ஓட்டினேன்னா அது எந்த மாதிரி வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும், அதனால் என்ன இதாகும் பக்கம் கேள்மை. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக வண்டி ஓட்டுறோன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும் போல. எனக்கு புரியல, எத்தனை ரூபா வண்டி ஓட்டியிருக்கோம் நம்ம, ஒரு வண்டியில் கூட இந்த பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் 4 hours காமிச்சுது கொல்லி ஹில்ஸ். ஸோ டைம் வந்து 9:30 கிளம்பி 10:30 11:30 12:30 4 hours போயிடலாம். ஒரு 1 o'clock மேலே ரீச் ஆகிடலான்னு பார்த்தா இதை ஒன்று கண்ணில் பட்ட உடனே
நம்மளால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா, நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணோம், ஒன்று விடாமல் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கேன் நான். நம்மளுக்கு தெரியாத அளவு சில விஷயம் கூட இருக்கலாம். இப்போ வந்து இந்த ஊரில் நல்ல வேலை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதை வச்சு ஓட்டின்னு போயிடலாம். இதனால் வந்து இன்ஜினுக்கு ஒன்றும் ஆக போது கிடையாது, சேசி ஒன்றும் ஆக போது கிடையாது. பட் இது வந்து அந்த கனெக்டிங், இது இங்கேருந்து கனெக்ட் ஆகி கிராஷ் கார்டு இந்த இடத்துல சென்ட்ரலில் பீஸில் மவுண்ட் ஆகுது. இந்த இடத்துல அது அந்த ஃப்ரேமோட இது எட்ஜில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே இருந்தனால அந்த வைப்ரேஷன் லூஸ் ஆகி அங்கே ஏதாச்சும் ஆகும், அதனால அது ப்ராப்ளம் வரும், டபுள் த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் ஜிப் டை போட்டு எடுத்துன்னு போயிடலாம். பட் இருந்தாலும் வாங்க, ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர் இது ஒன்று தான் நான் வராமல் இருந்தேன் எங்கள் ஊரில். ப்ரைவேட் சர்ச் ஓப்பனாண்ணா? ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருக்கா? ஆ, இது டேங்க் கார்டோட போல்ட் எங்கேயோ மிஸ் ஆகி விழுந்துருச்சு இந்த இடத்துல. இருக்கா நம்மகிட்ட? எனக்கு கொஞ்சம் மற்ற எல்லா போல்ட்டையும் செக் பண்ணிடுறீங்களா கொஞ்சம்? ரைட் போயின்னு இருக்கேன், எனக்கு ஃபுல்லாக வண்டி கொஞ்சம் ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. வண்டி வந்து சர்வீஸ் சென்டருக்குள்ளே போகுது. நல்ல வேலை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, போல்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது போட்டு போ. ஆக்சுவலி நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். நம்ம என்ன தான் கிட்டே இருந்தாலும் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் விஷயம் இருந்தாலும் ஒரு தடையும் இந்த நட்டு போட்டுலாம் செக் பண்ணது இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ ரைடிங் கேஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒரு நட்டு போல்ட்டுக்காகவே பின்னாடி ஓடி இருந்தால் எந்த நட்டு எந்த போல்ட்டு வந்து எங்கேயாச்சும் விழுந்துச்சுன்னா ஸ்பேர் வச்சுக்க முடியும் நம்ம. லக்கிலி வந்து இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் ஆனது. இது வந்து ஏதோ நான் விழுப்புரத்தில் நிறுத்தினேன், இதுவே நான் வேறு ஊரில் நிறுத்தியிருந்தேன், நான் ஒரு பிளான் பண்ணிச்சுன்னா உளுந்தூர்பேட்டைக்கு வெளியில் ஹைவேஸ் நிறுத்துகிற மாதிரி. அங்கே நிறுத்தியிருந்தால் என்ன இருக்கும் ப்ராப்ளம்? எங்கே நிறுத்தும்? இப்போ அங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் திருப்பி இங்கே வருவோம், இல்லை அங்கேருந்து போவோம். கம்ப்ளீட்லி அப்செட்டிங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்ஐலாம் நம்பி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. சர்வீஸ் சென்டர் அதிகமாக இருக்கிறனால அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டரில் போய் ஸ்டாப் பண்ண முடியாது. டவுன் பஸ்ஸை ஓட்டுறோம் நம்ம. காண்ட் எக்ஸ்பிரஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, செய்கிற வேலையை அவங்களுக்காக செய்கிறாங்க, அது சொல்ல முடியாது. பட் என்ன தான் நடக்குது இந்த வண்டியிலேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய இருந்தது, நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதிகமாக ரைஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நட்டு போல்ட்டு தானே எல்லாத்தையும். எத்தனை தடவை தான் அதை நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போய் கொடுக்குறது, இல்லை மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து எடுக்கிறது. இப்போ வந்து அவங்க நட்டு அந்த போல்ட் வந்து ரெகுலர் போல்ட் வந்து வேறு போல்ட்டு மாற்றுறாங்க. ஸோ அது வந்து லூசன் அப் ஆகாது அப்படின்னால. லெட்ஸ் see what happens. ப்ராப்ளி ஒரு 10 minutes ஆர் 10 minutes ஆல்ரெடி வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு ப்ராப்ளி ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வேணுன்றது தான் ரைட் பண்ணுறோம். கடைசியில் திருப்பி பார்த்தா அந்த பீஸ் ஆஃப் மைண்டு போகிற மாதிரியே வண்டி இருந்தோன்னா எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? எனக்கு சத்தியமாக புரியல, அதுதான் புரியல. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்ட் செட்டுக்காக ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறோன்னா, இப்போ இந்த வண்டி எப்போ பார்த்தாலும் இதேமாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, இது பிரச்சனைன்னு சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் இது இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல. யாருக்கு இது தேவை? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். நான் மற்றபடி ஆன்லைனில் இருக்கிறத பற்றி என்னோடய வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ரெகுலராக நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து எல்லா டைமும் நட்டு போல்ட்டு லூஸ் பண்ணிடுவேன். நம்மளுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கோம் இதுமாதிரி ப்ரீவியஸாக. நம்மளே சொல்யூஷன் எடுத்து கொடுத்து சர்வீஸ் சென்டர் போது எவ்வளோ ப்ராப்ளம் வண்டி சர்வீஸ் பண்ணுவேன். இதே வேலையை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வேலையை மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. ரைடை என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. ஐம் திங்கிங் ஆஃப் சம்திங். பார்ப்போம் நடக்குது. வண்டி ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க விரும்பல. ஓகே கேஸ், வண்டி ரெடி ஆகிடுச்சு. வண்டியில் வந்து மிஸ் ஆன நட்டையும் போட்டுட்டாங்க, அந்த போல்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 34 rupees வந்தது. ப்ளஸ் வந்து இப்போது இதுக்கு என்ன தான் பெர்மனெண்ட் சொல்யூஷன், த்ரெட்லாக் பேஸ்ட்டும் போட்டும் செட் ஆகலை, பட் என்ன தான் பெர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இங்கே இருக்க டெக்னீஷியன் அவங்க நல்லா நாலேஜபுளாக இருக்காங்க. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா வண்டியில் டிஃபால்ட்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நட்டு தான் வரும். அதை நாங்கள் வந்து மாற்றிருக்கோம், அது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இந்த போல்ட்டு இங்கே இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி வர நட்டு வந்து நார்மல் நட்டு தான் வருமா. இது வந்து இந்த டேங்க் கிராஷ் கார்டு வந்து
இன்னொரு மவுண்ட், அதாவது சென்டர் பீஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ப்ளஸ் அந்த சைடுக்கும் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சைடோட இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த சென்டர் பீஸ் இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். யூஸ்வலாக இதில் வர்றது இந்த டேங்க் கார்டோட மவுண்டிங் மெக்கானிசம், இந்த போல்ட், அந்த போல்ட் வந்து சேம் சைஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க, நட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டு இருக்குமா, திஸ் இஸ் த ரெகுலர் நட். இதில் பார்த்திங்கன்னா இந்த லாக்கிங் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது, இது ரெகுலர் நட்டு தான். இதை மாற்றிட்டு இங்கே வந்து அந்த மெட்டல் லாக் நட் போட்டிருக்காங்க. மெட்டல் லாக் நட் இதில் தெரியாது. இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரப்பர் பீடிங் லாக் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா வந்து அது வந்து லாக் பண்ணிக்குமா. ஸோ நீங்கள் த்ரெட் லாக் பேஸ்ட் போட்டாலும் வந்து செட் ஆகாது இந்த மாதிரி இடத்துலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மெட்டல் லாக் நட்டுன்னு ஒன்று இருக்கா, அதுதான் போடணுமா. ஸோ அதனால் நம்ம வண்டியில் வந்து இங்கே ஒன்று மாற்றிட்டாங்க, ப்ளஸ் இந்த போர்ஷன்லேயும் மாற்றிட்டாங்க, ப்ளஸ் அந்த போல்ட்டையும் மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த போல்ட்டு தான் இங்கே மிஸ்ஸிங். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு எல்லா நட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. நல்ல மெக்கானிக்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல நாலேஜபிளான பர்சன்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி தான் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஏன் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது கம்பெனி ஏன் பண்ண மாட்டேங்குன்னு சொல்கிறேன், சாஃப்ட் சொல்ல கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. கஸ்டமர் எப்படி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். டைம் வந்து 11 o'clock ஆகுது. நான் 11 o'clock ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்கணுன்றது என்னோடய பிளான். அந்த 12 o'clock ஹில்ஸ் ஏறணுன்னு இப்போ எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு பிளான் எல்லாமே. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரைட் கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். ஓகே கைஸ், கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. 11:25 ப்ரிசைஸாக சொல்லணுன்னா. இங்கேருந்து 3 hours டு கொல்லி ஹில்ஸ் அடிவாரம். அது வரைக்கும் 3 hours காட்டுது. ஆத்தூர் வரைக்கும் ரூட் தெரியும், மற்றபடி அதுக்கு ஒரு ரூட் மறந்துடுச்சு. அப்போ மேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேப் ஆனால் ஃபோன் சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் மட்டும் போட்டேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ்.